நீங்கள் வீடியோவில் பார்க்குற அந்த ரவுண்டு கழுத்துக்கு அந்த லைனிங் துணியை பயன்படுத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் பைப்பிங் வந்து தச்சு காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் துணியை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வந்து அதிகம் வந்து இருக்கக்கூடாது. 2 ஜாயிண்ட் வர மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து த்ரெட் வச்சு தையல் போடணும். இந்த கிராஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த த்ரெட் வச்சு மடிக்கும்போது மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு தான் வச்சு நம்ம வந்து மடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபுட்டு போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் வந்து மேல் பக்கம் வச்சு அப்படியே நம்ம வந்து மடித்து ஓரமாக த்ரெட்டு ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடியில் இருக்கக்கூடிய பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு இருக்கணும். மேலே மடிக்கிற பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு தான் இருக்கணும். இப்போ இந்த பைப்பிங்கை எப்படி வச்சு தைக்கணும் அப்படின்றத பாருங்கள். 1/4 இன்ச்சு பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கணும் மடித்தது, 1/2 இன்ச்சு மேல் பக்கம் இருக்கணும். இப்போ இருக்கிற மாதிரியே இந்த ரவுண்டு கழுத்துக்கு மேல் பக்கம் வச்சு அந்த த்ரெட்டு ஓரமே நம்ம வந்து தையல் போடணும். நம்ம கழுத்து வந்து நார்மலாக எப்படி பிடிச்சி தைப்போமோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போடணும். ரவுண்ட் ஷேப் திரும்பக்கூடிய தாவலை நம்ம வந்து த்ரெட் வச்சு தையல் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து திருப்பணும். அதாவது ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து திருப்பிட்டு திருப்பும் 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வந்து அழகாக வந்து திரும்பும். நேராக இருக்கக்கூடிய தாவலை வந்து பார்த்திங்கன்னா நேராக இழுத்து பிடிச்சி நம்ம அப்படியே நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 4 கார்னர் ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வந்து திருப்புறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வந்து திருப்பிட்டு உள்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாளை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் வந்து ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாளை நல்லா அழகாக நமக்கு வந்து திரும்பும். இப்போ நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்பக்கம் பிடிச்சி தையல் போட்டதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணால் போதும். இப்போ நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விடுவோம். அந்த மாதிரி கட் பண்ணி விட்டதும் மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த லைனிங் துணியை உள்பக்கம் மடிச்சிங்கன்னா மேல் பக்கம் அந்த த்ரெட் பைப்பிங் வந்து நமக்கு வந்து வந்துடும். உள்ளே இருக்கக்கூடிய லைனிங் துணியை பிசுறு இல்லாமல் மடித்து ஓரமாக நம்ம வந்து தையல் போட்டோங்கன்னா அழகான த்ரெட் பைப்பிங் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு கழுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு வந்து திரும்பும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு தான் கட் பண்ணேன். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சில் வந்து உள்பக்கம் அந்த மடித்து தையல் போகிறது கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க 1 இன்ச்சு கட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து கட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பீஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும். அப்போ நீங்கள் மடித்து தையல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு அழகாக வந்து திரும்புது. நான் வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு தான் வந்து கட் பண்ணுவேன். கரெக்டாக நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சும் உள்பக்கம் பிசுறு மடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சும் நம்ம வந்து கரெக்டாக மடிக்கும்போது அந்த 1/4 இன்ச்சு கேப் தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த த்ரெட் பைப்பிங் ஓரம் நமக்கு வந்து தையல் வந்து வரும். இப்போ லாஸ்ட்டில் வந்து நான் வந்து தையல் போட்டு முடிச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து எப்படி திரும்பி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இந்த லாஸ்ட்டாக தைக்கும்போது ஏற்கனவே நம்ம வந்து ஊக்ஸ் பட்டி தைச்சதுனால அந்த த்ரெட்டை வந்து 1 இன்ச்சுக்கு நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மடித்து தையல் போடுறோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளால் வந்து ஊக்ஸ் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த ரவுண்ட் ஷேப் எப்படி திரும்பி இருக்குன்னு பாருங்கள். அழகாக நமக்கு வந்து திரும்பி இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் பைப்பிங் வந்து கொடுக்கும்போது ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவலை மேல் பக்கம் தூக்கின மாதிரி வரும். அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.